ஆப்கி அதாலத்துல வீரேந்தர் சேவாக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் தன்னுடைய ஃபேன்ஸோட மனசை உடைச்சிட்டாரு. இன்னைக்கு சேவாக் சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டாரோ, இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கால தோக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சேவாக் இருந்தா அவங்கள பின்னி எடுத்திருப்பாருங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சேவாக் டீம்ல இருந்திருந்தா டிவிலியர்ஸ்க்கு பதில் கொடுத்திருப்பாருன்னு. ஆனா திடீர்னு நீங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி மக்களோட மனசை உடைச்சிட்டீங்க. இல்ல சார், நான் என்னோட ஃபேன்ஸை ரொம்ப சந்தோஷப்படுத்தியும் இருக்கேன். என்னோட இன்னிங்ஸால, ஃபோர்ஸால, சிக்ஸால. ஆனா எனக்கு 30 வயசு ஆகும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், 37 வயசுல நான் ரிட்டையர் ஆயிடுவேன்னு. ஒருவேளை செலக்டர்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தா அவங்க என்ன டிராப் பண்ணாங்க. ஒருவேளை என்கிட்ட பேசியிருந்தா, உங்களை நாங்க டிராப் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட பேசியிருந்திருப்பேன். அது ஆஸ்திரேலியா சீரீஸ் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டெல்லியில. சோ நான் டெல்லி மேட்ச் விளையாடிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆயிருப்பேன். ஆனா அவங்க அப்படி செய்யல, எனக்கு அதுல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அப்புறம் ஒரு சைட்ல நான் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ரிட்டையர் ஆயிட்டாங்கிற வருத்தம் கூட எனக்கு இருந்திருக்கும். பட் என்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப்ல இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது எப்ப விடணும்னு ரியலைஸ் பண்ண முடியாது. ஆனா டிராப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு 37 வயசு வரும்போது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு பாய் பாய் சொல்லிடுவேன்னு, அப்புறம் ஐபிஎல் மேட்சுக்கு பாய் பாய் சொல்லிடுவேன்னு. ஸோ 20th அக்டோபர் எனக்கு 37 வயசு வந்ததும் அன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டேன். ஆனா நீங்க இந்தியன் டீம் தோக்கிறத பார்த்தப்போ, ஒவ்வொரு பேட்ஸ்மேனா அவுட் ஆகிறத பார்த்தப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா? அடடா, நம்ம இருந்திருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமேன்னு. இல்ல சார், நானும் நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்கேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை, ஆடியன்ஸை நிறைய முறை டிசப்பாயிண்ட் பண்ணிருப்பேன். அவங்க ஆர்வமா என் பேட்டிங் பார்க்க வந்தப்போ 1 ரன் 2 ரன் 10 ரன் அவுட் ஆயிருப்பேன். இது கிரிக்கெட் லைஃப்ல ஒரு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் பஜனை தான் பாடுறாங்க அப்படின்னு. பாலன் ஹாரே குஞ்சன் குஞ்சன் பஜாரே, நீங்க எல்லாமே எங்களுக்கு வேற யாருன்னு, கடவுள் மட்டும்தான் முதலாளின்னு. சார் அப்படிலாம் இல்ல, இது பாட்டு. கடவுள் பேரை கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். ஆனா ஜோக்ஸ் அப்பார்ட், இத சொல்லிதானே ஆகணும். நம்ம டீம் நல்லா தானே இருக்கு. நம்ம டீமுக்கு கொஞ்சம் டைம் கொடு.